மூட் ஸ்விங்ஸ் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதற்குண்டான சந்திரன் பார்த்தீங்கனாக்கா, வளர்பிறை தேய்பிறைன்னு நம்ம சொல்றோம். வளர்பிறை பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில ஒரு 15 நாளைக்கு நீங்க பார்த்தீங்கனாக்கா, கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். ம். தேய்பிறை ஆக ஆக பார்த்தீங்கனாக்கா, கான்ஃபிடன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி நீர் தத்துவம்னு சொன்னது. அது சந்திரனுடைய ஆதிக்கம். இது கடல் அலைகள் நீங்க பார்த்தீங்கனாக்கா, பௌர்ணமி அன்னைக்கு பிரமாதமான அலைகள் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ரொம்ப டவுன் லெவல்ல இருக்கும். ஸோ அதே தான் இது வந்து மனோரீதியா வேலை செய்யும். ஸோ இவங்க வளர்பிறை நாட்கள்ல நிறைய விஷயங்கள முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. தேய்பிறை நாட்கள அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுடைய மனத வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு சில மூலிகைகளும் இருக்கு. அந்த மூலிகை என்னன்னு கேட்டிங்கனாக்க, வல்லாரைக்கீரைன்னு நம்ம சொல்லுவாங்க. ம்ஹ்ஹ்ம். இது சாதாரண கீரைன்னு இல்ல. எப்படி 1ஆம் நம்பர்காரங்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரை மாரி, இவங்களுக்கு வல்லாரைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாபக சக்தி அதேதான். இவங்களுடைய மூளையில வந்து அது வேலை செய்யும் அது. அது வந்து வேலை செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்க, அது வல்லாரை மாத்திரை இருக்கு. பிரம்மின்னு சொல்லி கடையில விக்கிறாங்க. ரொம்ப வசதியா போச்சு. ஸோ வல்லாரை மாத்திரையும் நம்ம உபயோகிக்கலாம். இந்த வல்லாரை சேர்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்டதுனால நீரிழிவு நோய்க்கு ரொம்ப அதிகமான விஷயங்கள் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் நீரிழிவை சேர்க்குறாங்க. அந்த நீரிழிவு வந்து நோயை தவிர்க்கிறதுக்கும் இந்த மாத்திரை வந்து அதாவது வல்லாரைக்கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.